So, 12th Home Science, lesson number 2, 2.4 Code of Ethics. Most of the problems discussed in the previous section can be overcome. A list of clearly stated rules, standards and principles to guide our behavior at home and in public is called Code of Ethics. A code of ethics can be developed through mutual agreement of persons involved. The following is an example of code of work ethic. For us to understand the follow diligency, both at the work and at home. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி சொசைட்டிலேயே எவ்வளோ பிரச்சனை என்ன ஏது இதெல்லாம் நம்ம படித்தோம். இப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னா அதெல்லாம் சரி பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணனாக்கா அந்த விஷயம்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்ப்போம். பி ரெகுலர் அண்ட் பஞ்சுவல் அட் ஒர்க் அண்ட் ஹோம். ஸோ வீட்லேயும் வேலை செய்கிற இடத்துலையும் பஞ்சுவலாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டூ த டாஸ்க் அசைன் டு யூ. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அது நீங்கள் கரெக்டாக முடிச்சிருங்க. பி பொலைட், பேஷண்ட், கோச்சியஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் டு ஆல். ஸோ மற்றவங்ககிட்ட நாம் அமைதியாக பொறுமையாக மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து இருக்க மாதிரி இருந்தோம்னாக்கா எந்த பிரச்சனையும் வராது. அக்வயர் த நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் நெசசரி டு டூ த டாஸ்க் அசைன் டு யூ. உங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கோ அது முடிக்கிறதுக்கு நாலேஜ், அதுக்கு உண்டான நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க, கற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், பி ப்ரிப்பேர்ட் டு லேர்ன் மோர் அண்ட் அப்டேட் யுவர் செல்ஃப். ஸோ நிறைய படிங்க, நிறைய விஷயத்தை அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபைண்ட் மோர் அண்ட் மோர் efficient ways of getting your work done. உங்கள் வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ கரெக்டாக முடிக்க முடியுமோ அதுக்கு உண்டான விஷயத்தை கற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க. மேனேஜ் அண்ட் அப்ளை யுவர் ரிசோர்ஸஸ் எஃபிஷியன்ட்லி, டு நாட் வேஸ்ட் ரிசோர்ஸஸ். ரிசோர்ஸஸ்னாக்கா நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு உண்டான, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது புக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை ஏதாவது மொபைலில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ், அதாவது மொபைலுங்கிறது ஒரு ரிசோர்ஸஸாக மாறுது, புக்ஸுங்கிறது ஒரு ரிசோர்ஸஸாக மாறுது. இது எல்லாமே கரெக்டாக நாம் யூஸ் பண்ணணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஃபாலோ த ரூல்ஸ், பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க் ஸ்ட்ரிக்ட்லி அண்ட் யூனிஃபார்ம்லி. ஸோ உங்கள் வேலை செய்கிற இடத்துல கரெக்டான ரூல்ஸையும் பாலிசிஸையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. டூ நாட் இன்டல்ஸ் இன் ஃபேவரிசம் ஆர் டிஸ்கிரிமினேஷன் வைல் டூயிங் யுவர் டியூட்டி, ட்ரீட் எவ்ரி ஒன் ஈக்குவலி. ஸோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். இந்த ஃபேவரட்டான ஃப்ரெண்டு வேலை செய்கிற இடத்துல இந்த கொலிக்கு எனக்கு ஃபேவரெட்டு, அந்த கொலிக்கு எனக்கு ஃபேவரெட், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பழகணும். ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க். எந்த மாதிரி ஒர்க்காக இருந்தாலும் அதுக்கு மரியாதை கொடுக்கணும். நாம டூ நாட் அக்செப்ட் ஃபேவர்ஸ் தட் மே நெகட்டிவ்லி இன்ஃப்ளூயன்ஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர் ஒர்க். யார்கிட்டேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க, அது உங்களோட வேலையை நெகட்டிவ் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Be loyal to your work and do the organization to which you belong. நீங்கள் வேலை செய்கிற உங்கள் வேலைக்கும் வேலை செய்கிற இடத்துக்கும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். எக்ஸ்போஸ் கரப்ஷன் wherever you encounter it. எங்கே ஏதாவது லஞ்சமோ இல்லை தப்பு நடக்குதோ அதை நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இதுதான் கோட் ஆஃப் எத்திக்ஸ். Let us take a pledge today that we will follow this code of ethics every day. So இந்த code of ethics நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுவோன்ட்டு ஒரு பிளட்ஜ் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணால் நல்லது அப்படின்ட்டு. 2.5 ரைசிங் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். எப்படி நம்ம எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, வாட் சஜஷன் கேன் யூ கிவ் டு ரைஸ் பீப்புள் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்? Well, read the following suggestions and see if you agree with them. So மக்களோட எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஏ, பப்ளிக் டிஸ்க்ளோஷர் அண்ட் பப்ளிசிட்டி. Unethical and corrupt workers should be held responsible for their actions. Such irresponsible people should be exposed and they should be criticized and or suitably punished. Withdrawal of certain privileges and benefits may force them to mend their ways, bringing their wrongdoings to the notice of family members
and colleagues can create social embarrassment for them. This would also act as a warning for others who may become slack. ஸோ இந்த தப்பு பண்ணுறவங்க, அன்எத்திக்கலாக இருக்கவங்க, தப்பு பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு ஒரு பொறுப்பான ஒரு ஆக்ஷன் நாம பப்ளிக்காக இருந்து எடுக்கணும். என்னன்னாக்கா இந்த பொறுப்பில்லாத ஆளுங்க இவங்கள தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். எக்ஸ்போஸ் பண்ணாக்கா இவங்களை வந்து வெளி உலகத்தில் நம்ம காட்டணும், கரெக்டான பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும். ஸோ கரெக்டாக இவங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இவங்க பண்ணுற தப்பு, இந்த தப்பு பண்ணுறவங்கள வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க காட்டணும். அப்போ தான் அந்த தப்பு பண்ணுறவர் வந்து கொஞ்சம் அவருக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு அஷேம்டாக இருக்கும், அதாவது கொஞ்சம் வெக்கம் தலைகுனிவாக இருக்கும். இனிமேட்டு அவர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தலைகுனிவு நடக்கிற மாதிரி பண்ண மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில் இதை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒருத்தங்களை பப்ளிக் டிஸ்க்ளோசர் அண்ட் பப்ளிசிட்டி கொடுத்து மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் அ கோட் ஆஃப் எத்திக்ஸ். A clear statement of the ethics in any situation and their strict implementation is very vital. Such a code of work ethics makes our expectation clearly known to others. For example, if the code of ethics is written and displayed on the board in the front office of an organization, the employee will be able to see and follow them. This way, the employees will be able to apply and integrate ethical concept into their work. Right. என்ன சொல்கிறாங்கன்னாங்க, நம்ம இந்த கோட் ஆஃப் எத்திக் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி இப்போ எம்ப்ளாயிஸ் எல்லாமே உள்ளே வரும்போது அது பார்க்குற மாதிரி பண்ணோன்னா டெய்லி அதை பார்த்து வந்து அவங்க ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நாம் ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, டிஸ்பிளே பண்ணிவிட்டு. Then C, teaching of ethics and values in schools and colleges. இதெல்லாம் இப்போ சுத்தமாக நடக்கிறதே கிடையாது. அதனால சொசைட்டியில் இத்தனை பிரச்சனை வருது. ஃபர்ஸ்டெல்லாம் நாங்கள் படித்த காலத்தில் இதெல்லாம் இதுக்குன்னு ஒரு செஷனே இருக்கும், மாரல் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு செஷனே இருக்கும். இப்போ அதெல்லாம் அழிஞ்சே போச்சு. ரைட். ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த எத்திக்ஸ் அண்ட் இதோட வேல்யூஸ் வந்து ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் சொல்ல வைக்கணும், கற்றுக் கொடுக்கணுங்கிறாங்க. So far, ethics were accepted to be learned by worker on his own through experience and informal guidance from others in the office. Today, we cutthroat competition, multiple challenges, and fast-changing environment. It is important that everyone should be well trained and efficient. Only then we will give good work performance and accept to rise in our life. Therefore, teaching of moral values and ethics should form a part of our lives at an early stage. This way, we will be able to develop a disciplined citizen and build our nation. Starting from an early age also means developing values as habits. And you know that habits are difficult to get rid of. After going through this lesson, have you learned more about ethics and ethical practices? Do you think that we should follow the code of ethics to improve our personal and professional life? Right. கடைசி டாபிக் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த எத்திக்ஸ் கோட் ஆஃப் எத்திக்ஸ் எல்லாமே ஒர்க்கர்ஸ், அதாவது வேலை செய்கிறவங்க பெரியவங்களுக்கு அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். கிடையாது. இது வந்து ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு போட்டி நிறையா ஆயிடுச்சு, இன்னைக்கு சேலஞ்சஸ் நிறையா இருக்குது, இன்னைக்கு என்வாயர்மெண்ட்டே சேஞ்ச் ஆகுது, ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகுது. என்வாயர்மெண்ட்னாக்கா இங்கே சொல்கிறது மனுஷன் வாழ்கிற என்வாயர்மெண்ட்டு, அதாவது அந்த போட்டி பொறாமை இந்த மாதிரி விஷயம், அப்டேஷன் டெக்னாலஜி கிட்ட சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதர் வந்து தன்னை தானே நிறைய ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது, எஃபிஷியன்சி வந்து வளர்க்குறதுக்காக. இதில் அவர் வேலை செய்கிற இடத்துல நல்லா பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் அவரோட நிறைய சம்பளம் வந்து அவரோட லைஃபு நல்லபடியாக சேஞ்ச் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா மாரல் வேல்யூஸ் எத்திக்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ட் ஆஃப் த லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க வந்து டிசிப்ளினான சிட்டிசனாக அவங்க வந்து இருந்தால் நம்ம நேஷனும் ஒரு டிசிப்ளினான சிட்டிசனாக நேஷனாக மாறும், ஸ்ட்ராங்காக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த விஷயத்த சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தோம்னாக்கா அது நல்ல ஹேபிட்ஸை வளர்க்குறதுக்கு ஒரு விதையா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறமா இந்த ஒரு நல்ல விஷயத்த பழகிட்டோம்னாக்கா ஒரு விஷயத்த பழகிட்டோம்னாக்கா அது கண்டிப்பா நாம எப்பயுமே மாத்த மாட்டோம். அதை விடுறதுக்கு மனசு வராது. அது அதை ஹேபிட்டாக மாறிடும், பழக்கமாக மாறிடும். ஸோ இந்த விஷயத்த அவங்க ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசன் படித்து முடிச்சாட்டி உங்களுக்கு எத்திக்ஸ்னால் என்ன, எத்திக் ப்ராக்டிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம பர்சனல் ப்ரொஃபஷனல் லைஃப்பை இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ கீழே இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் முடிச்சு அனுப்பிச்சுடுங்க. மெயினாக மறுபடியும் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கு அப்புறம் வாட் யூ ஹேவ் லேர்ன்ட்ருக்கு இதை அப்படியே நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிங்கனாக்கா நாம என்ன சொல்லி கொடுத்தோமோ அது எல்லாமே இது வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். அப்புறம் டெர்மினல் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதையும் எழுதி அனுப்பிச்சு விடுங்க.